பழமொழிகள் பற்றி பழமொழிகளை முதுமொழி என்று குறிப்பிட்டிருக்கிறது. நுண்மையும் சுருக்கமும் ஒளியுடைமையும் வாய்ந்தவை என்று தொல்காப்பியர் சொல்லுகிறார். உப்பிருந்த பாண்டமும் உபாயமிருந்த நெஞ்சமும் தட்டி உடையாமல் தானே உடை. நவின்றோர்க்கு இனிமை நன்மொழி புணர்தல் தாகுதல் நூலுக்கு அழகென்னும் பத்தே என்று நன்னூல் சொல்லுகிற அந்த மொழியினுடைய அழகுகள் கூட ஒரு வகையில் பழமொழிக்கு பொருந்துவனவாகவே அமைந்திருக்கின்றன. அதுபோல சோப்பா சேர் அவர் 2 மொழி புலமையோடு இருப்பதனாலே இந்த பழமொழிகள் ஒரு வகையில் இப்ப அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பது தமிழிலே இருக்கிற பழமொழி. The face is the index of the mind என்பது ஆங்கிலத்தில் இருக்கிற பழமொழி. எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, அவர் ஏற்கனவே அதை தொடக்கி இருக்கிறார். இது ஒரு மொழிபெயர்ப்பு தானா அல்லது மொழிபெயர்ப்புக்கு அப்பால் 2 இனங்கள் வேறுபட்டு சிந்தித்த சிந்தனையா என்ற கேள்வியை நான் அவரிடம் விட்டு விடுகிறேன். என்றால் அவர் இதற்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர். இப்படியாக இதை பற்றி சொல்லிக் கொண்டு போகிற போது ஏற்கனவே சொன்னது போல இன்றைக்கு பழமொழிகள் மருவி, அதாவது காலப்போக்கிலே அது மாறி வழங்குகிற பழமொழி தன்மைகளை நாங்கள் பார்க்கிறோம். குறிப்பாக ஏற்கனவே சார் சில விடயங்களை சொன்னார். இந்த சட்டியில் இருந்தால்தான் அகப்பையில் வரும் என்றொரு பழமொழி இருக்கிறது. கந்த சஷ்டி விரதம் வர இருக்கிறது. எனவே அது உண்மையிலே சட்டி அல்ல, சஷ்டி. அகப்பை என்பது கருப்பையை குறிக்கிறது. எனவே குழந்தை வரம், ஆண் குழந்தை வரம் வேண்டி முருகப்பெருமானை வழிபடுகிற ஒரு மரபு எங்களிடம் இருக்கிற போது சஷ்டியில் இருந்தால்தான், கந்த சஷ்டி விரதத்தை முறைப்படி அனுபவித்தால்தான் அகப்பையில் வரும் கருப்பையிலே குழந்தை பிறக்கும் என்பதை இன்றைக்கு நாங்கள் மறைவி மாற்றி சட்டியில் இருந்தால்தான் அகப்பையில் வரும் என்று ஒரு சாப்பாட்டு விடயம் சார்ந்த பழமொழியாக அதை மாற்றி வழங்கி கொண்டிருக்கிறோம். அதுபோல நிறைய சோழியன் குடுமி சும்மா ஆடுமா என்று நாங்கள் அதை வைத்திருக்கிறோம். ஆனால் அது தவறானது. சோழியன் குடுமி சும்மாடு ஆகுமா? சோழியன் குடுமி என்பது அந்த காலத்திலே சோழர்கள் குடுமி வைத்திருப்பார்கள். அது கிட்டத்தட்ட ஒரு சும்மாடு போல இருக்கும். அந்த தலையிலே ஏதாவது சுமப்பதற்கான ஒரு சும்மாடு போல இருக்கும். ஆனால் சோழியனுடைய அந்த குடுமி சும்மாடு ஆகாது என்பதை சொல்வதற்காக வந்த ஒரு பழமொழியாக அந்த பழமொழிகள் இருக்கின்றன. எனவே இன்னும் நிறைய பழமொழிகள் அடுத்த சுற்றிலே இவை பற்றி பேசலாம் என்று கூறி என்னுடைய இந்த வாத உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி. நன்றி வேலந்தன். நீங்கள் சில சிந்தனைக்குரிய நாங்கள் எங்களுடைய மனப்பதிவுகளிலே உள்ளவை சிலவற்றை புதிய ஒளியிலே காணக்கூடிய சில விஷயங்களையும் சொல்லியிருக்கிறீர்கள். நீங்கள் சொன்னதிலே ஒன்று, இந்த பழமொழிக்கு தெலுங்கில் கன்னடத்தில் உள்ள பெயர்களை குறிப்பிட்டீங்கள். அது 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 ஒரு புறம் இருக்க, இலக்கியங்கள் பழமொழிகளை உள்வாங்கி கொண்டு போகிறது உண்டு. நீங்கள் பேசிக்கொண்டிருக்கைக்கு எனக்கு நெடுங்காலமாக மனத்தில் இருந்தது திருவெம்பாவை. உங்கையிற்பிள்ளை உனக்கே அடைக்கலமன் ரங்கப் பழஞ்சொல் புதுக்குமம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போம் கேள்வர். இந்த தலைப்பில் சிந்திக்கும் பொழுது எனக்கு ஓடி வெளிச்சுது. பழஞ்சொல்லண்டது நீங்கள் சொன்ன பழமொழி, முதுமொழி, தெலுங்கில் கன்னடத்தில் உள்ளது எல்லாத்துக்கும் தமிழில் பழஞ்சொல்லண்டு இருந்திருக்கு. அப்படி ஒரு பழமொழி இருந்திருக்கு. உங்கையிற்பிள்ளை உனக்கே அடைக்கலம், கையில் இருக்கிற உள்ள உனக்கு தான் அடைக்கலம் உண்டு. அப்போ இந்த பழமொழி புதுக்கும் மீள என்னுடைய வாழ்வில் நிகழப்போகிறது. ஆனபடியால் எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போம் கேள் எங்கொங்கை நின் நண்பர் அல்லால் தோல் சேரற்க. நான் உன்னை அடியவரைத்தான் மணக்க வேணும், மணந்தால்தான் உன்கையிற்பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்ற அந்த பழஞ்சொல் என்னுடைய வாழ்விலே நிஜமாகும் என்ற அந்த பெண் மாணிக்கவாசகர் காலம் மிக பழையதென்று சொல்லுகிற ஒரு கருத்து இருக்குது. அப்போ இந்த வெவ்வேறு மொழிகளில் பண்பாடுகளில் இந்த கருத்தியலை காணுகிறோம். இன்னொன்று சொன்னீங்கள், இந்த
அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட். சில வேளை அகஸ்மாத்தாக ரெண்டும் இங்கேயும் இதை சொல்லியிருப்பார்கள், அங்கேயும் அதை சொல்லியிருப்பார்கள். இண்டெக்ஸ்ன்னா அது சுட்டி, முகத்தை பார்த்த உடனே அகம் நல்லது அது. அப்போ அது வாழ்வியல் என்னோட மக்கள், அவர்கள் தமிழர்களாக இருந்தாங்க, ஆங்கிலேயர்களாக இருந்தாங்க, மேலத்தையர்களாக இருந்தாங்க, இந்த முகத்தை பார்த்து அறிஞ்சு கொள்ளலாம் மனம் அப்படி என்று. சில வேளை நாங்கள் கிராமியத்தில் இருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளதில்லை. எங்கே இந்த முகத்தை பார்த்து சொல்லு என்றால் முகத்தை ஏறிட்டு பார்த்து சொன்னால் ஒழிக்க இயலாது. அது சொல்லும் மனித இயல்பல்ல. அவன் பெரிய நடிகனாக இருந்தால் அதை செய்து பார்க்கலாமே தவிர அப்போ பார்த்த உடனே இந்த அகத்தின் அளவு முகத்தில் தெரியும் என்றதுக்கு அது ஒரு விஷயமாக வருகிறது. நான் சிவலிங்கராஜ சாரோட கேட்க நான் ஒரு பழமொழி சொன்னேன். அது கொஞ்சம் நாளைக்கு முன்பு நாங்கள் அடிக்கடி சந்தித்து கருத்து பரிமாற்றம் சுவாரஸ்யமான உரையாடல் நடக்கிறது உண்டு. என்னுடைய மாமனார் அவர் தான் என்னை படிப்பித்தவர். அவர் ஒரு சுருட்டு தொழிலாளி, சுருட்டு முதலாளியாக இருந்தவர். அவர் சொல்ல நான் கேட்டிருக்கேன், வேறு ஒருடம் நான் பார்க்க இல்லை, கேட்க இல்லை. உடையவன் இல்லாதது ஒரு முழம் கட்ட. உடையவன். அப்போ நான் அதை வச்சு பிறகு இன்றைக்கு அது 60-70 வருஷத்துக்கு பிறகு யோசிக்கிறேன். அவர் அங்கே தன்னுடைய தொழில் சார்ந்த இதுகளில் இந்த முழம்தான் அளக்கிறது. கயிற்றை அளப்பார்கள், இதை இழப்பார்கள், பல விஷயங்கள் அளப்பார்கள். துணி அளக்கிறது இருக்குது, அதை வேறு சிலர் செய்வார்கள். நான் யோசிக்கிறேன் என்னென்றால், ஒரு விஷயத்தை ஒருவன், ஒரு தொழில் முனைகிறவன் அல்லது ஒரு முதலாளி தனக்கு கீழே இருக்கிற ஒரு பணியாளர்கிட்ட விட்டுட்டு போனால், நான் வருகிறதுக்கு நீ இதை அளந்து கணக்கு வை எண்ணிட்டு போனால், திரும்பி அளந்து பார்க்க குறையுதேனென்றால் இந்த பணியாளுக்கு இது அவனுக்கு என்ன நோய் இருக்குது, கூடினா என்ன குறைஞ்சா என்ன, அவனுக்கு உள்ள ஊதியம் இருக்குது, அவன் உதாசீனமாக அந்த கடமையை செய்வான் என்பதை என்னுடைய மாமனார் சொல்லியிருக்கார். உடையவன் இல்லாவிட்டால் ஒரு முழங்காட்டு. இதுக்கு சமாந்திரமாக நீங்கள் எனக்கு ஒரு பழமொழி சொன்னீங்க, ஞாபகம் இருக்கு? ஒரு முழம் கூளை. உடையவன் இல்லாத இடம் ஒரு முழம் கூளை. அப்ப இப்படி அவனே நின்று அந்த காரியத்தை செய்ய வேணும். அப்ப இப்படி இந்த வாழ்வியலோடு அப்படியே இதுதான் யதார்த்தம். பிறகு நாங்கள் அதுக்காக இவன் களவெடுத்தான் எனக்கு முறைப்பாடு வச்சது இல்லை, நீ ஏன் நின்று கொள், நீ ஏன் நின்று அளந்து கொள் என்றது இதில் உள்ளது. அடுத்தது நான் இன்னொரு பழமொழி நான் சொல்வது, இதுவும் பேரலல் ப்ரோவர்ப்ஸ் என்று ஆங்கிலத்திலும் வரும், கொஞ்சம் வித்தியாசத்தில். பாலுக்கும் காவல் பூனைக்கும் தோழர். அப்போ பாலுக்கு ஒரு காட்சி காவல் இருக்கிறான், காவலுக்கு விட்டு அல்ல தாய் பிள்ளையை விட்டுட்டு தம்பி பாலை பார்த்துக்கொள்ளலை, பொம்பளை பிள்ளையை விட்டுட்டு போகிறான். பூனையும் இருக்கு, பூனை இவர் வளர்க்கிறவர், பூனை அது இந்த செல்லம். அப்போ நீ பாலுக்கு காவலாக இருந்தால் பூனைக்கு நண்பனாக இருக்கேன்னு, அது பூரே எங்கே நீ பிராக்கு பாப்பா எங்கே விலகுவான்னு பார்த்து பாலை நக்கி குடிக்க காத்திருக்கு. அப்போ பாலுக்கும் காவல் பூனைக்கும். இதுக்கு சமாந்திரமான ரெண்டு பக்கமும் சமாளிக்கிறவருக்கு தான் இந்த கதை. ரெண்டு பேரையும் ப்ளீஸ் பண்ணி கொண்டிருக்கிற பூனையையும் பார்த்து அது ரெண்டில் ஒரு வளவளா நியாயம். இங்கிலீஷில் இப்படி ஒன்று இருக்குது என்னென்றால், டு ரன் வித் த ஹேர் அண்ட் ஹன் வித் த ஹவுண்ட். முயலோட ஓடவும் வேணும், நாயோட வேட்டையாடவும் வேணும். டு ரன் வித் த ஹேர், HARE, ஹேர் முயல், காட்டு முயல். பழமொழி வீட்டு சூழல் இல்லை. காட்டு முயலோட ஓட வேணும், வேட்டையாட போகிறவர் நாயை கொண்டு போவார். அப்போ காட்டு முயலோட அது ஓடுதுன்னா அதோடு ஓடிக்கொண்டு போகணும். இது இவர் வேட்டைனா அதை பிடிச்சிடும். அப்போ ரெண்டும் செய்ய இயலாது, ரெண்டும் கட்டானாக இருக்க இயலாது. இன்னொன்று இருக்குது, இந்த பழமொழியை சொல்லிட்டு பேராசிரியர்கிட்ட போவோம். இது சாதாரணமாக யாழ்ப்பாணத்தில் நாங்கள் ஆடத் தெரியாத தேவழியால் நிலம் கூடாதான், நிலக்கூடாது என்றாலாம் என்றால் இங்கிலீஷில் ஒன்று இருக்குது, த பேட் ஒர்க்மேன் blames his tools.
வேலை தெரியாதவன் ஆயுதம் சரி இந்த ஆயுதம் இது என்னப்பா இந்த உளி சரியில்லை இது என்ன இந்த இது யார் சீவுளி யார் ஒன்று அந்த திருட்டே இல்லையே ஜனவளிக்கே இல்லையே என்று கேட்குறான். என்னென்னா அவன் வேலை சரியில்லை, அதனால் அவன் ஆயுதத்தில் பழிய போடுறான். எப்படி என்றால் அந்த தேவடியால் மேடை சரியில்லைன்னு சொன்னது மாதிரி. இப்படி இதெல்லாம் வாழ்வியலோட நாங்கள் இதைத்தான் திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருக்கிறோம். வாழ்வியலோட எங்களுக்கு நல்ல படிப்பினை இருக்குதுக்குள்ள. இந்த பழமொழி சூழல் வேலங்கன் சொன்னார், இந்த தலைமுறை பிள்ளைகளுக்கு சில பழமொழிகள் தெரியதில்லை, அதன் ஆழம் நுட்பம் புரியல் என்று உண்மைதான். நாங்கள் வளர்ந்த சூழலில் நாங்கள் இதுகளை அறிஞ்சு கொண்டதாலே நான் இன்றைக்கு உடையவன் இல்லாதது சொன்ன ஒரு 70-75 வருஷத்துக்கு முன்னே நான் மாமனாரிடம் கேட்ட ஒரு பழமொழி. அது இன்றைக்கும் எனக்கு ஒரு முழம் கட்டே என்றது எனக்கு ஒரு படிப்பினை தருகிறன்னு சொல்லி இப்பொழுது பேராசிரியர் சிவலிங்கராஜாவிடம் பழமொழிகள் பற்றி மேலும் நீங்கள் முன்வைக்கிற கருத்துக்களை. மீண்டும் நேயர்களுக்கு வணக்கம். இந்த பழமொழிகளை பற்றி ஒரு ஒரு சாவல் என்று பேராசிரியர் சிவத்தம்பி அடிக்கடி சொல்கிற ஒரு சாவல் என்கிற இந்த நிகழ்ச்சியிலே உண்மையிலே நாங்கள் பெரும்பாலும் இந்த ஈழநாட்டு பழமொழிகளைத்தான், ஈழநாட்டில் வழங்குகிற பழமொழிகளைத்தான் நாங்கள் கையாளும். இந்த பழமொழிகளுக்கு ஒரு பண்பு இருக்குது என்னென்னா, இது பரவிடும். மக்கள் போகிற இடங்கள் எல்லாம் இந்த சிந்தனை மரபு மழகி பேச்சு வழக்கிலோ எழுத்து வழக்கிலோ அந்த பழமொழிகள் பரவிவிடும். இன்னொரு விடயம் இதை பற்றி நான் நினைத்தேன். இந்த மனித சிந்தனை என்பது எக்காலத்துக்கும் ஏதோ ஒரு வகையில் ஒரு உடன்பாடுடைய பல விடயங்களை வச்சிருக்கும். அதை காட்டுறதுக்கு இந்த பழமொழிகள் மிகச்சிறந்த உதாரணம். எங்களோட பழமொழி அகத்தினோட முகத்தில் தெரியுமுடைய பார்த்து தான் ஆங்கிலேயன் சொன்னார்ன்னு இல்லை. ஆங்கிலேயனுடைய வெள்ளைக்காரனை முகத்தை பார்த்தால் அவன் முகத்தில் என்ன நினச்சிருக்கான்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். இது இந்த அடுத்தது காட்டும் பழங்கி போல் மனம் கடுத்தது காட்டும், முகம் நெஞ்சம் கடுத்தது காட்டும். இது திருக்குறள் வந்துடுது. இது பழமொழியிலே வந்திருக்கு. இந்த கருத்து வந்திருக்கு. சாணக்கிய நீதி பண்பாவிலே இந்த கருத்து வந்திருக்கு. அப்போ உலகம் முழுவதும் உள்ள மக்களின் சிந்தனையில் முகத்திலே தலைவர் சொன்னது போல் முகத்திலே பார்த்து சொல்லலாம். சில எழுத்தாளர்கள் அவன் முகத்தில் எழுதியிருந்ததுன்னு சொல்லுவார். அவனுடைய எண்ணம் முகத்திலே எழுதியிருந்தது. அப்போ அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். இப்படி இந்த பழமொழிகள் எங்களுடைய வாழ்வியலோடு ஒன்றி இணைந்து சந்தர்ப்பத்துக்கேற்ற வகையில் கூறப்படுவதோடு எங்களுடைய வாழ்வை நெறிப்படுத்த, எங்களோட வாழ்வை நாங்கள் சரியாக கட்டமைக்க உதவுவது. இந்த பழமொழிகளில் இன்னொரு முக்கியமான பழமொழிகள் அந்த சந்தர்ப்பத்துக்கும் சூழ்நிலைக்கு ஏற்பதான் அது விளங்கும். ஒரு தேவையில்லாத ஒரு முக்கியத்துக்கு பயன்படாத ஒரு விடயத்தை தூக்கி உயர்த்தி பிடிச்சி கொண்டிருந்தால் அதுக்கு எங்களோட ஊரில் சொல்வார்கள், என்னோட விளக்கு மாற்றுக்கு வெள்ளி குஞ்சம் கட்டின மாதிரி கிடக்கும். விளக்கு மாற்றுக்கு வெள்ளி குஞ்சம் கட்டினா விளக்கு மாறு முத்தம் குண்டுறதான் வேலை. அதுக்கு ஒரு வெள்ளி குஞ்சம் பேந்தேன் கட்டியிருக்கிறீர்கள் என்றால் பொருத்தம் இல்லாது, தேவையில்லாது. இதைத்தான் தனிப்படத்தில் வர கள்ளிக்கேன் முள்வேலி கழுதைக்கேன் கடிவாளம் கருப்பு இல்லாத உள்ளிக்கேன் பரிமளம்னு சொல்கிறது இந்த ஊற்றிலே தான் வருது. விளக்கு மாற்றுக்கேன் வெள்ளி குஞ்சம், அதை ஊட்டி போட்டு ஒரு மூலையில் போடுறது. இப்படியான பழமொழிகள் எங்களோட ஊரில் வழங்கி வருவதை நாங்கள் சிறுவேலை இப்போ எங்களுடைய விரிவுரையாளர் சொன்ன மாதிரி நாங்கள் படிக்கிற காலத்தில் இது ஒரு பாடமாக எங்களுக்கு இருக்கிறது. எங்களோட வாழ்க்கையில் வீட்டு பாடமாக இருந்தது. வீட்டில் இந்த பழமொழிகள் எங்களுக்கு நான் செவி வழியாக எங்களை அம்மா அப்பா பெற்றார் சொன்ன பழமொழிகள். இதில் ஒரு பழமொழி இருக்குது. எங்களோட ஊரில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் சாப்பிடாமல் போனார் என்றால் இவன் என்ன குளத்தோட கோவிச்சு கொண்டு குண்டி குளமாக போகிறான். இந்த குளத்தோட கோவிச்சு கொண்டு அந்த காலத்தில் கிராமங்களில் வீடுகளில் வளவில் பின்னுக்கு போய் மலம் கழித்து காட்டுக்க போட்டு வரைக்க தண்ணி தேங்கி நிற்கிற குளத்தில் கழுவி போட்டு வர்றது. அது குளத்துக்கு எந்த லாபமும் இல்லை நட்டம். இவர் குளத்தோட கோவிச்சு கொண்டு குண்டி குளமாக போகிறார் என்றால் இது ஒரு முக்கியமான சொல்லி. இந்த சொல்லி பற்றி ஒரு பிரச்சனையும் கிட்டடியில் முகநூலில் வந்தது. ஆசிகந்தராஜா எழுதி இந்த காலம் சொல்லலாம். அதே சொல்கிறதில்ல நீங்கள் மறைக்கிறீர்கள் என்று எழுதியிருந்தார். இது மாதிரி சில பழமொழிகள் வேலாந்தன் சொன்னார் மாற மாதிரி ஒரு பழமொழி இருக்குது. குண்டி கூழு கழுவுது கொண்ட பூவு கழுவுதல்.
ஆனால் அதில் ஒரு பாடம் எனக்கு கும்பி கூழு கழுகுது, கும்பி கூழு கழுகுது, கொண்ட பூவு கழுகுது. கஷ்டம் வறுமையில் இருக்கிற லிப்ஸ்டிக் வாங்கு, யூடெக்ஸ் வாங்கு, நெட் போல் வாங்கன்னு நிற்கிறது பிள்ளை. அப்போ இந்த வயறு பசி கழுகுது, நீ கொண்டைக்கு பூ வைக்கணும். அது கும்பி கூழு கழுகுது, கொண்ட பூவு கழுகுது. அதே மாறி குண்டி கூழு கழுகுது, அப்படி மாறி ஒலிக்க வந்துடுது. இப்படி இந்த பழமொழிகள் இடத்துக்கு இடம், சூழலுக்கு சூழல், பண்பாட்டுக்கு ஏற்றவாறு அந்த சொற்களை மாறிக்கொண்டு இப்படி நிறைய பழமொழிகள் இருக்கு. இந்த பழமொழிகளில் ஒரு முக்கியமாக இன்னொரு பழமொழி இருக்கு. என்னென்றால், இந்த நான் ஒரு விட்டுட்டு பேசாமல் போகிறவனுக்கு இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆண்டி குண்டியை தட்டினா பறப்பது சாம்பல் அப்படின்னு சொல்லி போட்டுவாங்க. அவன் இருந்துட்டு அவனுக்கு கொண்டும் வீடு வாசல் ஆணி குப்பி ஒன்றும் தெரியல, போய் கேட்ப தட்டு அவன் தட்டி போட்டு போவான். இது எந்த வீட்டில் நான் கேட்ட பழமொழிகள். இது எந்த வீட்டில் நான் சிறு வயதில் கேட்ட பழமொழிகள். இப்போ சொன்னால் இது கூடாத வார்த்தைகளை பேசுகிறார்கள், அவையர்களவையாக வந்துடும். இப்படி கணக்கு சொல்லலாம். இது ஒரு பழமொழி இருக்குது. அதை சொல்லி நான் அடுத்த தலைவர்கிட்ட விடுறேன். எங்களோட வீட்டில் இதெல்லாம் நான் படித்த வேண்டியில்லை. இது வீட்டில் இந்த அம்மா, அம்மம்மா, ஐயா, பெரியப்பா, குஞ்சப்பூ சொல்கிற அவர் ஒரு பெரிய ஒரு பழமொழி சொல்லுவார் அடிக்கடி. கதைக்கிறத கவனமாக பேசணும். தம்பி, பல்லுடைகிறதும் வாயால், பல்லக்குறதும் வாயால். பல்லுடைகிறதும் வாயால் தான், பல்லக்குறதும் வாயால் தான். நீ தேவையில்லாமல் கதை வச்சா அடித்து பல்ல உடைச்சி விட்ருவாங்க. நீ நல்ல விஷயங்களை வச்சா உன்னை பல்லக்கில் தூக்கி கொண்டு போவாங்க. பல்லுடைகிறதும் வாயால், பல்லக்குறதும் வாயால். இப்படி பல பழமொழி. இன்னொரு பழமொழி விளக்கம் கொண்டே சொல்லலாம். அதுக்கு கருத்து வேறுபாடுகளும் இருக்குது. இந்த புத்திசாலி எப்படி இயங்குவான், மூளை இல்லாதவன் எப்படி இது பேச்சு வழக்கில் வார பழமொழிகள்லாம். என்னுடைய தாயார் அடிக்கடி சொல்கிறது, இந்த மோடர்ன் பியில் மிரிச்சா 3 இடத்துக்கு செய்தவன். ஒரு மூளை சொல்லியிருப்பேன் பாப்பிலேன். மோடர்ன் பியில் மிரிச்சால் எங்களை இந்த கக்காவே பின்னு சொல்கிறது. மோடர்ன் பியில் மிரிச்சா 3 இடத்துக்கு. மோடர்ன் போய் மிரிச்சு போட்டான் என்றால், புத்திசாலி மிரிச்சான்டா போய் கழுவி போட்டு போவான். மோடர்ன் மிரிச்சான்டா இப்போ தொடுவான், என்ன மிரிச்சான், என்ன தொட்டாலும் மணந்து பார்ப்பேன். அப்போ காலுக்கும் சேதம், விரலுக்கும் சேதம், மூக்குக்கும் சேதம். மோடர்ன் பியில் மிரிச்சால் 3 இடத்துக்கு சேதம். இது ஒரு நகைச்சுவையாக நாங்கள் தயிச்சு சொல்லக்கூடிய ஒரு பழமொழியாக காணப்படுகிறது. இப்படி இன்னும் பல பழமொழிகள் அந்தந்த சூழ்நிலைக்கு சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப. நானும் பேராசிரியர் எங்களுடைய பத்மநாதன் அவர்களும் பின்னேரத்தில் அதை கேட்க பல்வேறு பழமொழிகள் வரும். உடனே அந்த பழமொழிகளுக்கு ஒரு இயல்புத்தன்மை அந்த சந்தர்ப்பத்துக்கு தான் வரும். அந்த சந்தர்ப்பத்தில் தான் அது எங்களுடைய நினைவுக்கு வரும். நாங்கள் இப்போ கேட்டதை தொகுத்து சொல்லி கொண்டு போகிறோமே ஒழிய அந்த பழமொழிகள் இன்று நான் திருப்பவும் சொல்கிறேன், இன்றைய புதுக்கவிதைகளை விட அவை ஆழமானவை. அவை சமூகத்தில் புதுக்கவிதைக்காரர்களை கோவிக்கக்கூடாது, கோவிச்சா ஒன்றும் செய்யவே இல்லாது. புதுக்கவிதை அது ஒரு வேறு இது. ஆனால் இந்த பழமொழிகள் மிகச்சிறந்த வாழ்வியல் அனுபவங்களை காலங்காலமாக தொல்காப்பியர் காலத்திலிருந்து இன்று வரை பேசப்படுகின்ற விடயமாகிறது. அது சூழ்நிலைக்கும் சமயத்துக்கும் இலங்கையில் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் வழங்குகிற சில பழமொழிகளை பற்றி அடுத்த விஷயத்திலே நான் கூறுவேன். தலைவர் அவர்களோட கதைக்கு பேசும் பொழுது அதை கூறியிருக்கிறேன், கூறலாம். பேராசிரியர் சிவலிங்கராஜா முன்வைத்து தம்முடைய பார்வையை கொஞ்சம் ஆழமாக பழமொழிகளின்பால் செலுத்தியிருக்கிறார்கள். நாங்கள் திரும்ப திரும்ப வற்புறுத்துவது என்னவென்றால், பழமொழி எழுத்திலக்கியமாக இருந்ததில்லை. அதை எழுத்திலே பதிப்பித்தவர் ஃபாதர் பீட்டர் பெர்சிவல். அதற்கு பிறகு வேறு ஆக்கள் செய்திருக்கிறார்கள். எழுத்தில் பொறிக்கப்படும் முன் அவை நெடுங்காலமாக மக்களுடைய வாய்மொழியாக செவிவாய் கேட்டு அவர்கள் ஒன்றியிருந்தது. சில பழமொழிகளை சொல்லி நான் அடுத்ததுக்கு போகலாம். எவ்வளவு யதார்த்தமானது. நாங்கள் சின்ன வயதில் எல்லாம், எனக்கு நான் நினைக்கிறேன் ஒரு 10-12 வயது மட்டும் பேய்க்கு பயம். அப்போ எலக்ட்ரிசிட்டி தெருவிளக்குகள் இல்லாத காலம், பேய்க்கு பயம் பிள்ளைகளுக்கு எப்பவும் இருக்கும். இது காணாது கொண்டு என்ன ஏதாவது செய்யுமெண்டு. அப்போ இதன் அடிப்படையில் பிறகு வந்தது அந்த நம்பிக்கை வளர்ந்தவர்களுக்கும் சில வேளை இருக்கும். அப்போ ஒரு பழமொழி இருக்குது, அஞ்சினவன் கண்ணுக்கு ஆகாயம் எல்லாம் பேய். அதுக்கு பிறகு பார்த்தா நிழலுக்கு எனக்கு நல்ல ஞாபகம்.
சிறு வயது தான். சிவலிங்கராசர் சொன்ன மாதிரி ஒரு நாள் மெல்லிய மலை தூற்றல் குடியை பிடிச்சி கொண்டு அடிவளவுக்கு இயற்கை உபாதை அளிக்க போயிருந்தால் அங்கே நான் இருக்கிறேன் தனியாக. ஏதோ ஒரு நிழல் ஆடுது இப்படி. எனக்கு பேயின்ற எண்ணம் தானே எனக்கு இருக்கு. புற இருந்து என்னுடைய கடமையை அவசரமாக முடிச்சுட்டு ஓடி வந்து என்னுடைய அத்தையார் தான் என்னை வளர்த்தவ சொன்னேன், அங்கே இருந்து பார்க்க பேய் அதில் நின்றுப்படி ஆடுதேன். பார்த்துட்டு சொன்ன பேப்படியா அது நிலவுக்கு காற்றுல மரம் ஆடுறதும் எனக்கு பேயண்டு தந்துச்சு. அப்போ அதை பார்த்தா வாழ்நாள் முழுவதும் மறக்க இயலாது. அஞ்சினவன் கண்ணுக்கு ஆகாசம் எல்லாம் பேய். இந்த சில பேருடைய கடும் நான் ஒரு கெட்டிக்காரன் புத்திசாலி அறப்படித்தவன் என்று இருந்தால் பழமொழியில் சொல்லுவார்கள், அறப்படித்தவர் கூழ்பானைக்கு விழுந்தார். அப்போ ஏன்னா பள்ளி அதான் சரியான ஆழமான பொருள் பொருந்ததாக இருக்க வேணும். அறப்படித்த பள்ளின்னா பள்ளி எல்லாருக்கும் உலகத்துக்கு எல்லாத்துக்கும் பலன் சொல்லி கொண்டு இருக்கிறது. இன்னது நடக்க போகும்ண்டு பள்ளி நினைச்சு சொல்லிச்சதோ இல்லையோ அதை ஏற்றுக்கொள்கிறவரை இற்றை வரை பஞ்சாங்கத்தில் பள்ளி சொற்பலன் வருகுது. அப்போ அறப்படித்த பள்ளி மேலே இருந்தது, கூழ்பானை இறக்கி வச்சிருக்குது, நல்ல கொதி. அதுக்கு போய் தனக்கு பார்க்க அந்த பள்ளிக்கு தெரியலையே விழுந்ததுன்னு சொல்கிறது. இன்னொரு பழமொழியை நான் சொல்கிறது என்னென்னா, இந்த ஆமை இலங்கையிலே ஆமையை பிடித்து அதை கொண்டு அதன் இறைச்சியை சாப்பிடுவது சட்டப்படி குற்றம். வைஷ்ணவர்கள் 10 அவதாரத்திலே ஆமை உண்டுன்னு சொல்லுவார்கள். இப்போ இது ஏதோ ஒரு விதத்தில் வந்திருக்குது என்னென்றால், இந்த ஆமையை லேசில் சாக கொள்ளலாம், பெரிய கோடரியால் வெட்டித்தான் சாக கொள்ளுவார்கள். அப்போ அதை கொல்றதுக்கு முதல் என்ன ஆமைன்னா ஓடு சரியான வன்மையான ஓடு. அதை கொல்றதுக்கான முதல் ஆயத்தம் என்னென்னா ஆமையை மல்லாத்தி விடுறது. விருண்டா ஆமையினுடைய உடல் பெருசு, அதனுடைய கை கால்கள் சின்னன், அதால் திரும்பி வரையலாது இயல்பு நிலைக்கு. அப்போ இதை பற்றி யாரோ உரையாடி இருக்கிறான், ஆமையை இறைச்சி அடிக்க விரும்பினவனோ என்னவோ ஒருத்தன் இதில் சம்மதம் இல்லாதவன் அல்லது மனம் ஒருப்படாதவன் சொல்லியிருக்கிறான், ஆமையை பிடிப்பர் மல்லாத்துவர் நாமது சொன்னால் பாவம். அதுக்குள்ள கன விஷயம் இருக்குது. ஆமையை கொல்றதுக்கான வழி ஆமையை பிடிச்சி மல்லாத்துறது. திருநாவுக்கரசர் தேவாரத்திலே ஆமையை எப்படி கொள்கிறார்கள்னு ஒரு தேவாரமே இருக்குது. அப்போ அதை மல்லாத்தி போடுவார். இப்படி மல்லாத்தி கொல்லண்டு சொன்னால் பாவம் எனக்கு வந்து. அப்போ அதுக்குள்ளே ஒரு நீதி, ஒரு அறம், ஒரு கொல்லாமை இதுகளெல்லாம் வந்தது. இன்னொரு ஆணை பற்றி ஒரு இதை சொல்லிவிட்டு நான் வேலந்தன்கிட்ட போகலாம். இந்த 2 வல்லவர்கள், நாங்கள் மிருக உலகத்தில் விலங்கு உலகத்திலே ஆகப்பெரியது ஆனை, அதை விட பெரியது இந்த அழிந்து போன விலங்கினங்கள் இருக்குது, அதெல்லாம் அழிந்து போயிட்டுது. அப்போ ஆனை தான் ஆகப்பெருசு. எல்லாத்தையும் ஆப்பிரிக்க காடுகளை ஆண்டு கொண்டு இருக்கும், எல்லா இடமும் ஆண்டு இலங்கையிலும் இருக்குது. அப்போ ஆனை படுத்திருக்குதுண்டா, குதிரை போய் ஆனையோட சேட்டை விடுறதோ அல்லது ஆனையும் குதிரையும் ஒப்பிட்டு பேசலாமோ, யாருக்கு வலிமை இருக்குன்னு ஒரு பழமொழி இருக்குது, ஆனை படுத்தால் குதிரை மட்டம். இந்த உரையாடலை இந்த அளவிலே நிறைவு செய்கிறோம். கேட்டிருந்த நேயர்களுக்கு, பங்கு பற்றிய இருவருக்கும், தொழில்நுட்ப உதவி வழங்கிய நண்பர்களுக்கும் நன்றி கூறி அமைகிறேன்.